பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வயசூசானுங்க. இது 96, 97வது நாள், 9/1/2026. ஓகே. ஓகே. முக்கியமா என்ன விஷயத்தை பத்தி விவாதிக்க இருக்கிறோம்னா, திவ்யா செம்ம காண்டில் இருக்காங்க சாண்ட்ரா மேல. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவா பேசுவோம். அதாவது எதனால் அந்த கோபம் அப்படின்றது பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸாக 3 பேர் வந்தாங்க. சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் திவ்யா வந்தாங்க. ஓகே ப்ளீஸ். ஸோ திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் அவங்களுடைய நட்புகளை பற்றி நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்லாம் நடக்கிறப்ப சாண்ட்ரா பண்ணுற மூவ் வந்து அது சீக்ரெட் டாஸ்க்னே தெரியாத பொழுது கூட பயங்கரமாக ஹாப்பி ஆனவங்க தான் திவ்யா. அதனாலேயே வந்து மற்ற ஹவுஸ்மேட்டுகளால் அவங்க வந்து நகர்த்தி வைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி சமீபமாக கூட அவங்க வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு பச்சை மிளகா சாப்பிட்டாங்க. ஆமாம், சாண்ட்ரா. ஓகே. திவ்யா சாண்ட்ராவுக்காக திவ்யா சாப்பிட்டாங்க. திவ்யா சாப்பிட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்ல, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆமா. ப்ளஸ் ரொம்ப இன்னைக்கு அந்த பிளாக் Dress வந்து கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. அதனால தான் டக்குன்னு அவங்களுக்கு வந்து என்ன நடனா இன்னைக்கு சிரித்தவளே உன்னை குங்குமத்தில் கரைச்சவள. ஐயோ, ஸ்பெஷல் வீடியோவா? சரி, இப்போ இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, அவங்க வந்து ரம்யா, தானா வினோத், வியன்னா இவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க உள்ளார வருவாங்க. எதேச்சா தான் உள்ளார வருவாங்க. காஃபி கப் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க 2 நாளா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியன்னா கூட அவங்க தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மீதி 5 பேரும் வந்து அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றது அதுக்கான காரணம் நான் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். காரணம் ஏன் வந்து வியன்னா கூட வந்து இவங்க சேர்ந்தாங்கன்னா, வியன்னா எதிர்க்கிறது சாண்ட்ராவை. சாண்ட்ராவை மட்டும் கிடையாது, விக்கல் விக்ரம். முக்கியமான காரணம் விக்கல் விக்ரம். அவங்க சாண்ட்ராவை எதிர்க்கிறாங்க. சாண்ட்ராவை எதிர்க்கும் பொழுதே ஓரளவுக்கு உங்களுக்கு பொறி தட்டி வீட்டுல இருந்து போகும்போதே சொல்லிட்டு போனாங்க அவங்க வீட்டுல எல்லாரும். ஆமாமா, தயவு செய்து சாண்ட்ரா கிட்ட மட்டும் வச்சுக்காத சொல்லும் போதே அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண வந்தாங்கனாலும் கூட ஒரு பொறி தட்டிக்கிட்டே இருக்கு. அந்த தட்டனதை வந்து கரெக்டா காரண காரியத்தோட சொல்லும் போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும்ல. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். அந்த வெயிட்டிங்கான மொமெண்ட் தான் வந்து 95வது நாள் நடந்தது. அது என்னன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாத்ரூம்ல 2 பேரும் வந்து மைக்கு கழட்டி வச்சுட்டு உள்ளார இருந்தோம் தெரியுமா? யாரு? சாண்ட்ராவும் வியன்னாவும். அது என்னன்னா, பாத்ரூமுக்கு போய் மைக்கு கழட்டி வச்சுட்டு இவங்க வந்து பிரஜன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, எனக்கு இன்செக்யூர் ஃபீலா இருக்கு, பொசசிவா இருக்குன்னு அழுதுருக்காங்க ஒரு குறை. அதுக்குதான் 2 பேரும் வந்து பிக் பாஸால திட்டு வாங்கி அது என்னன்னு கேட்கும்போது அப்போ வந்து தலைவையாக இருந்தவங்க தான் ரம்யா. எதுக்கு போனீங்க வந்தீங்கன்னும் போது ட்ரெஸ் சரி பண்றதுக்காக நான் கூட்டு போனேன் அப்படின்னாங்க. இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ல இல்ல இதே மாதிரி போன சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் 7 சீசன்ல பூர்ணிமாவும் மாயாவும் அடிக்கடி இது மாதிரி மைக்கு கழட்டி வச்சு ட்ரெஸ் சரி பண்றதுக்கு போவாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெஸ்ஸிங் இதுல புரியுதுங்களா? அது வந்து தலைவர் இருந்தாருன்னா ஒன்று கேள்வி கிடையாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்தது. அப்பெல்லாம் அதெல்லாம் கேள்வியாகவே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் ரூல்ஸ் வந்து ஆளை காத்த ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்பப்ப. அது எப்பவும் தான் சரியா. இதுல என்ன ரம்யா அப்பவே தெளிவா ஒரு கேள்வி கேட்பாங்க. ட்ரெஸ் மாத்தணும்னா அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் போவோம், பாத்ரூம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே தான் இவர் உடனே அவங்க சொல்லிடுவாங்க, அங்க யாரும் இருக்காங்கன்னு நினைச்சு நான் வந்து இங்க கூட்டு போயிட்டேன் அவளை அப்படின்வாங்க. அந்த விஷயங்களை வந்து வியன்னா சொல்லுவாங்க. என்ன நான் எதுக்கு நான் வந்து வாங்கினேன் சொல்லுங்க ப்ளீஸ். அதை எதுக்கு எடுத்துட்டு வருவாங்கன்னா வேணா ரம்யா சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, என்னோட அவங்க வந்து ஒரு நட்பு பாராட்டாமல் இருக்கும் பொழுது என்னை பத்தி பேசினா எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் அந்த டைம்ல நான் அவங்களோட க்ளோஸா இருந்தேன். இப்ப வியன்னாவோட அவங்க க்ளோஸ் இல்லைன்னு சொல்றாங்க. வேணா மாத்தி மாத்தி பேசுவான்னு சொல்றாங்கன்னு பொழுது வேணா சொல்லுவாங்க, ஏது நான் மாத்தி பேசினாமா அவளுக்கு? அவங்க தான் வந்து அந்த பாத்ரூமுக்கு என்ன கூட்டு போய் பேசும்பொழுது கூட பிக் பாஸ் கிட்ட நான் அதுக்காக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காத்திருந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வேணா அவங்களுக்கு இந்த கப்பு காப்பி இதான் காப்பு நான் தான் திவ்யா. சொல்லுங்க. she has been possessive about someone. இந்த அதிர்ச்சி உங்களுக்கு வந்து இந்த க்ளோஸ்அப் நம்மளுக்கு காமிக்கல. பட் இருந்தாலும் வாட்டர் மேன் வந்து இந்த ஏதோ மெரிச்சிட்டு வந்து பண்ண மாதிரி கூட நீங்க நினைச்சுக்காங்க. இப்படிதான் நம்மளால பண்ண முடியுது இப்போதைக்கு. இல்ல நீங்களால உணர முடியுது ஜாக்கி. திவ்யாவாவே உணர முடியுது. ஏன்னா நீங்க அதே தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு பொழுது அது திவ்யாவாவே எங்களால. தேங்க்யூ. ஓகே. கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன் வர வேண்டும் துடித்தேன் தொழுதேன் உனை வர இணைத்தேன் தொழுதேன். என்னது படம்? ஏதோ ஒரு படம் பிஜிலியா இன்னும் ஒரு படம் அவரு கூட வயிற்றுல வந்து தீ வளர்த்து தீயை சூடு பண்ணி குடிப்பாரு. அந்த மாதிரி தீ ஜனநாயகனோட ரீமேக், பகவத் கேசரியோட ரீமேக்.
பகவத் கேசரி. பகவத் கேசரி, பகவான் கேசரியா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கேசரி. ஏதோ ஒரு கேசரி. அந்த கேசரியே இவனுங்க கிண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. அதேதான் கிண்ணாங்க இல்லையா, அந்த படம் தான். அந்த மாதிரி ஏதோ தீயை வளர்த்தேன் கிளர்த்தேன்லாம் பாடுறீங்களே அப்படின்னு பார்த்தேன். சரி, இங்க விஷயத்துக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு ஜோக்கு. அந்த டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சொன்னதற்கு அப்புறம் தான். ஸோ எல்லாரும் நான் இப்போ வந்து தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர். ஓகே. ஸோ இப்ப இவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடும். இவங்களால ஒண்ணும் புரியாது இவங்களுக்கு. என்னவா அப்படின்னும் பொழுது, ஆமா உண்மைதான் அப்பதான் ரம்யா அப்படின்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க என்ன ரம்யா வந்து நம்ம சபரி கூடயும் கனி கூடயும் இருந்து ஆமாமா அங்க வந்து அவங்க எல்லாருமே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. பாராட்டுகள் வந்து விஜய் சேதுபதி மூலமா வந்து சாண்ட்ரா பார்வதி இவங்களுக்கு தான் கமுதி தான் கிடைக்குதுன்னு போது இவங்க வந்து யாருக்காக மாறணும் போது நான் கனியை விட்டுட்டு நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆட்டுத்துடைய கேமே மாறணும்னு சொன்னாங்க. அப்ப அங்க போய் தான் இவங்க எல்லாருமே கூண்டோட வெயிட்டானாங்க, ரெட் கார்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. பச்சை கலரை கொண்டு போய் பார்வை கட்டிட்டு ரெட் கலர் எடுத்துன்னு போய் கனி கட்டுவாங்க. கனி அப்ப எழுந்து உடனே சொல்லுவாங்க யாருக்குன்னா ரம்யா அப்படின்னு அவங்களும் ரெட்ட கட்டுவாங்க. அடுத்து சபரி ரம்யான்னு ரெட் கட்டுவாரு, எஃப்ஜே கட்டுவாருன்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு. அந்த மாதிரி அந்த கும்பல்ல இருந்து சேஃபா இருந்துகிட்டு இவங்க பண்ணாங்க. ஆனா யாருக்காக நின்னாங்களோ அவங்களே வந்து அது ஒரு பாம்பு, அது ஒரு விஷம் தாங்க முடியல. ஏமா நாங்க ரொம்ப சேஃபா இருந்தேன், சபரி கனி கூட ரொம்ப சேஃபா ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமேங்க ரம்யாவும் சரி சுபிக்ஷாவும் எப்ப பார்த்தாலும் படுத்துட்டு இருப்பாங்க. அரோராவே இல்லை சேர்த்துக்கிறேன். அவங்க வந்து சமைக்க தெரியலன்னு பாத்ரூம் கழுவுறேன் கதை ஓட்டிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அதாவது இப்ப இவங்க பாத்ரூம் கழுவின கூட கண்டென்ட்டை பேசுறாங்க, கண்டென்ட்டுக்கு சொல்றாங்க, சண்டை போடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல சுபிக்ஷாவும் சரி ரம்யாவும் சரி ரொம்ப கம்மி தான், சேஃபான இடத்துல தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தேவையில்லாத விஷயம். ஆனா ரம்யா என்ன செய்வாங்கன்னா அப்பதான் வந்து வியன்னா வந்து சம்மோன் அப்படின்னு கப் எடுத்துமே, இந்த பாரு நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ வெளியே போனா அழுவ, இப்ப அந்த விஷயத்த நான் உன்கிட்ட பேசுறேன், நீ வெளியில போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வியன்னா வந்து அழமாட்டா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. எது இதுக்கா அப்படின்வாங்க. எடுத்துட்டு இவ ஏதாவது கண்டதையும் நினைச்சிட்டு இருப்பா, நான் வந்து இதுக்கெல்லாம் போய் அழ போறேனா? இப்ப எனக்கு என்னன்னா கீழ்ச்சி தொங்கணும்னு இருக்குது. விடணும்ன்றதை விட அவங்க ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பேசுவாங்க. அவங்க 1000 அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டோம், அவங்க வந்து அவங்க புருஷனை வச்சு கேம் விளையாடட்டும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு. 60 கேமரா இருக்குது, நான் ஒன்னும் வந்து பாத்ரூம்ல போய் குசு குசுன்னு பேசல, அதை பண்ணல இதை பண்ணல, மைக்க பொத்தி பேசலன்னா என்ன பாக்குறீங்க? ஓகே மைக்க பொத்தி பேச டக்குன்னு இங்க கை வைக்கிறாங்களே நான் நினைச்சிட்டேன். மைக்க பொத்தி பேசல. ஓகே எடுத்து நீங்க சைகப் சொன்னாலே உங்களுக்கு எப்படி சொன்னாலும் நீங்க ஏதோ நான் ஒழுங்கா செய்ய சொன்னாலுமே உங்களுக்கு எல்லாமே தவறா தான் சார் புரியுது. மைக்க நான் பொத்துறேன், சரி ஓகே மைக்க பொத்தில நான் பேசல, நான் வந்து பாத்ரூம்ல போய் குசு குசுன்னு பேசல, மைக்க கழட்டி வச்சு பேசல. அவ ஏதாவது நினைச்சிட்டானே எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதுக்குதான் வேணும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இன்னும் குழந்தை புருஷன் இருக்க மாதிரி, நாங்களாம் இன்னும் அனாதை புள்ள மாதிரி பெத்து விட்ட மாதிரி, நம்மளுக்கு புள்ள கிடையாது, நம்மளுக்கு அப்பா அம்மா கிடையாது, இவங்களுக்கு தான் வந்து புருஷன், இவங்களுக்கு தான் புள்ள, அதையெல்லாம் இவங்க வந்து வச்சுட்டு எல்லாம் நடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் வந்து திவ்யா சொல்லுவாங்க, அவங்க புருஷனை வச்சு கேம் விளையாடுறாங்க, இப்ப என்ன விளையாடாமல இருக்காங்க, வச்சுதான் இன்னுமே கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுறப்பதான் திவ்யாவுக்கு வந்து பயங்கர கோவம் வரும். அப்ப ரம்யா சொல்லுவாங்க, இது அப்படியே விட்டுடு, இப்ப இது பண்ணாது, அப்படியே விட்டுறதா, இப்ப எனக்கு அப்படியே அது திகு திகுன்னு எரியுது, அப்படியே வச்சு கிழிக்கணும் போல எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. எப்படி கூடிய சீக்கிரம் போறதுக்கு முன்னாடியே வந்து பேசிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நான் லைவ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திவ்யா பயங்கர கடுகடுனே இருக்காங்க, ஃபுல் ஆங்கிரி மோட்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. யூசுவலாவே தன்னை பற்றி சாதாரணமா சொன்னாலே ½ an hour பேசி விளக்குவாங்க திவ்யா, கரெக்ட்டுங்களா? முக்கியமாக விக்ரம் கிட்ட அவங்க பேசாம இருந்ததுக்கு காரணமே என்னன்னா, திரும்ப நீ நல்லவன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தானே வர அப்படிங்கிறதுக்கு தான். அதாவது அவங்க வந்து எதிர்க்க பேசுனது இதெல்லாம் வந்து இவங்களுக்காக நின்று இவங்களுக்காக சண்டை போட்டு அழுது எல்லாம் பண்ணி இவங்க வந்து அசிங்கமா திட்டி தெரித்தி திரும்ப போய் என்னதுக்கான காரணம் இல்லைன்னு அதுக்கெல்லாம் கதை வளர்த்து அதுக்கெல்லாம் கட்டப்பட்ட சட்டை எட்டு போய் கதவு கிட்ட உட்காந்து எவ்வளோ அவமானங்களை தாண்டன ஒரு பெண்மணிக்கு உனக்காக நின்று அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருதா, தெளிவா சொல்லுங்க, நீ என் புருஷன் கூட பழகிறது எனக்கு பிடிக்கல, நீ நகர்ந்துரு, முடிஞ்சிச்சு. ஐ ஹேவ் பொசசிவ் வித் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஹேப்பன் அகைன், வேணாம். இத நீங்க பாருக்கு சொல்ல முடிஞ்சது இல்ல? பாருகிட்ட சொன்னீங்க இல்ல, பாரு நீ ஏன் அவரை சைட் ஏன்னா பாரு வேலை செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா திவ்யா விக்ரம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், கைண்டா இருக்கிற ஆளுங்க கிட்டதான் உங்களுடைய தைரியமே பலிக்கும்.
அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் இவங்க வந்து என்னது இதெல்லாம் பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க, அநியாயம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த கைண்டவ நிற்பாங்கல்ல அவங்க கிட்ட. இன்னைக்கு கூட ஒரு ரீல் பார்த்தேன், இது ரொம்ப இதுவாக ஹார்டாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து எதிர் வீட்டு பொண்ணு வந்து ஏதோ ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்லுவார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? எப்படிங்க அது? அவங்க கால் பண்ணுவாரு, பக்கத்து வீட்டு காயத்ரி வந்து கால் பண்றாங்க பாரு, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிப்பாரு. ஓகேவா? அவங்க வந்து போன் எடுத்துட்டு ஸ்பீக்கர்ல போடுவாங்க. அதாவது கணவன் மனைவி, கணவன் வந்து போன் எடுத்து வந்து கொடுக்குறாரு, ஏய் பக்கத்து வீட்டு காயத்ரி எடுத்துட்டு அவர் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு கொடுப்பாரு. இல்ல அதான் அவர் என்ன சொல்லணும்னா, ஆன் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு காயத்ரி உனக்கு போன் பண்றா, நீ வந்து அது என்னன்னு கேளுன்னு ஸ்பீக்கர்ல போட்டு கையில கொடுப்பாரு பொண்டாட்டிட்ட. பொண்டாட்டி என்ன சொல்லணும்னா, அவங்க போன் பண்ணாங்க, காயத்ரி அக்கா என்னது காயத்ரி பேர் சொல்லி காயத்ரி எப்படி இருக்க, என்ன இருக்கா, உங்க வீட்டுக்காரர் அங்க இருக்கிறாரா? வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரு, டைரக்டா கேட்க மாட்டாங்க ஜாக்கி. ஐயோ இங்க ஒரு பள்ளி ஒண்ணு வந்துருச்சியா, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு, துரத்தணும், உங்க வீட்டுக்காரர் இருந்தாருன்னா கொஞ்சம் அனுப்பு அப்படின்னு அவங்க வந்து சொல்றது ஒரு ஸ்பீக்கர்ல கேட்பாரு. உடனே இவங்க சொன்னா, ஐயோ காயத்ரி இப்பதான் என் புருஷனை வந்து கடைக்கு அனுப்பிச்சேன், பால் வாங்குறதுக்கு அனுப்பிச்சேன், இப்ப போய் நீங்க போன் பண்றீங்களே அப்படின்ட்டு இவரு அந்த போன் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொண்டாட்டி பேர் வந்து ராதா நான் வந்துட்டேன், ராதா நான் அதோ பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பள்ளி துரத்தணும்னா என் புருஷன் தான் கிடைச்சானா, உங்களுக்கு வேற ஆளே கிடையாதா, என் புருஷன் தான் கிடைச்சானா, அவனா பள்ளி துரத்தணும்னா அப்படின்னு நீங்க தாராளமா நேரடியாக கேளுங்க. கேட்கலாம் இல்ல ஜாக்கி? அப்படி நம்ம அதை விட்டுட்டு கதை வளர்த்தாதீங்க அப்படின்றது. அத வந்து யார் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஜாக்கி, சொல்லுங்க அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. அததான் வந்து திவ்யா வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு கதையை வச்சுக்கிட்டாங்கன்றதுக்காக இதெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன், வெளியில போனா கூட எனக்கு இதுக்கெல்லாம் அழுகு வரவே வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் நமக்கு என்ன ஆர்வம் இப்ப அப்படின்னா, பிரஜன் அண்ணா வருவார்ல, வந்தாருன்னா, ஏன்னா பிரஜன் அண்ணாவும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் தானே. அது எக்ஸ் கண்டஸ்டன்ட். பிரஜன் அண்ணா இதுக்கு முன்னாடி ஏதோ வெளியில இதை பத்தி சொல்லியிருக்காரு, அதாவது ஏன்னா சொல்லுவாங்க, அவரும் உங்க பிரஜனும் வந்து இதை அட்ரஸ் பண்ணாரு வெளியே அப்படின்வாங்க. ஏன்னா இதுல ரொம்ப தெளிவு, ஏற்கனவே திட்டுவாயின்னு இருக்காங்க பிக் பாஸ் கிட்ட, அதுக்காக இல்ல இது உள்ளதான் நடந்தது, இன்சைட் நான் இருக்கும்போது தான் நடந்தது அப்படின்றத சொல்லியே அதை வந்து மாட்டி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால பிக் பாஸை பொறுத்தவரையிலையும் எதெல்லாம் போகுதோ அதெல்லாம் கண்டென்ட் அவரை பொறுத்தவரையிலையும் தான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு திவ்யாவுடைய மனையில இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாது. இப்ப பிரஜன் வரும்பொழுது கூட அவங்க என்கிட்ட பேசலங்கிற மாதிரி வருத்தப்படுவாங்க. அவர் இவங்களுக்கு முதல்ல ஹக் எல்லாம் கொடுத்துட்டு போவாரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு போகும்போது கூட சொல்லிட்டு போவாருங்க, என் பொண்டாட்டியை பாத்துக்காங்க, அதுக்கு தாங்க அவங்க நிப்பாங்க. அவங்க எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க, ஆனாலும் அவங்க தான் எனக்கு வந்து. அப்ப இன்னைக்கு வந்து திவ்யா சொல்லுவாங்க, ஒன்னா வந்ததை தவிர்த்து நான் அவங்க கூட நான் இது வரையும் பழகினதே கிடையாதுன்னு. ஒன்னா வந்த ஒரே காரணத்துக்கான பழக்கம் தான் அதுக்கோசரம், மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் இதுல கிடையவே கிடையாது. அதுல இன்னொன்னு லாஜிக்கலான ஒரு விஷயங்க, பள்ளி திருத்துறதுக்காக கூட்டேன், அங்க போயிட்டு வந்தாரு, பைப்பு தண்ணி வரல, பிளம்பரை கூட்டு போயிட்டு வந்தாரு, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்ல வரேன். பொதுவா இதெல்லாம் வெளியில நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவன் இது உனக்கு மெசேஜ் பண்ணா, இது அவனுக்கு பற்றி, இதெல்லாம் கேள்விகள் அங்கே போகும்போது நிச்சயமா அந்த கேள்விகள் வரும், போகும், பிரச்சனை இல்லை. ஏன்னா இட்ஸ் ஹேப்பன் இன் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. ஆனால் வீட்டில் 65 கேமரா இருக்கு, அவங்க அந்த மாதிரி தனியாக உட்காந்து பேசலை, அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் இதை கேட்குறீங்கன்றதான் கேள்வி, அவங்களுடைய கேள்வி. அதுதான் இதுல ஒரு விஷயமா இருக்கு ஜாக்கி. இப்போ ஜாக்கி எவ்வளோ தடவை வந்து பிளம்பிங்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு போயிருக்காங்க. அப்போ நான் ஒரு தடவை அதெல்லாம் வந்து பெருசாக கேட்டதே இல்லைல்ல. ஒருத்தவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கும், அவங்க போவாங்க, இதுல என்ன இருக்கு? என்ன இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கூடாதோ, நானே தான் வாண்டடா அந்த சப்ஜெக்ட் எடுத்து. நீங்க நிறைய பேருக்கு இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கீங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உங்களோட நேச்சரே ஹெல்பிங் நேச்சர் அப்படின்னும் பொழுது எனக்கு எப்படி அதுல வந்து என்ன இருக்குன்னு கேக்குறேன். இது வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையிலே ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது வீட்டுக்குள்ளார 65 கேமரா இருக்கும்போது உங்களுக்கு என்னத்துக்கு பொசசிவ்னஸ் வருதுன்ற? அதுதான் சொல்ல வரேன். அதனால இதை ஒரு ரீசன் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு பொசசிவா இருந்தது, உங்களுக்கு பாரு தொட்டா பொசசிவ் ஆயிடும், திவ்யா கிட்ட பேசினா பொசசிவ் ஆயிடும், அப்ப நீங்க வீட்டுல தான் வர பத்திரமா. இப்பயும் எனக்கு என்னங்க, அந்த பாரு 1000மே ஆவாத பொண்ணா கூட இருந்து போட்டுங்க, அவங்க என்னன்னு சொல்லிப்பாங்க, அப்படி கை வச்சுட்டு அப்படின்னு வருங்க. அது எதுக்குன்றதுக்கு தான் காரணம் சொன்னாங்கல்ல, பாரு வந்து சொன்னாங்களாமே 2-3 தடவை. என்ன மறந்துடுச்சா? கொஞ்சம் 3 நாள் முன்னாடி கூட நம்ம சொன்னோம்ல,
பாரு எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா. நல்ல அவரு பாடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன பண்றது? அ. ஆனா நல்லா இருக்காரு. பாடிலாம் இப்பயும். கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாரு. அப்படிலாம் சொன்னாங்களாம் அ பாரு. அதேதான், அதனால அதேதான். தான் நான் ம். டக்குன்னு பாரு ஒரு மாரி தான் வந்து பேசினான்ற மாரி பேசுவாங்க அவங்க இப்ப ரீசென்ட்டா கூட. அதுதான். புரிந்ததா? இல்லங்க. அவரு ஏன் அதுக்கான விஷயம் நான் மேரிட் மேன் எதுக்கு அத சொல்லிட்டே இதே இருந்தாருன்றது டயலாக் தான் நீங்க அன்னைக்கும் சொன்னீங்க. அதேதான், அதேதான். கொஞ்சம் இந்த மாரி விஷயத்துல டக்குன்னு மறந்து போகுது. அதுதான் வேற. ஓகே. எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. எஸ். ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள நாங்க சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் Why so signing off?